கேள்விகளுக்கு அதிமுகவின் மூத்த தலைவரான செங்கோட்டையன் பதிலளித்திருக்கும் அக்னி பரீட்சை நிகழ்ச்சி இன்று இரவு 9 மணிக்கு மறு ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. தொடர்ந்து விடுமுறை நாளான இன்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தை காண மெரினாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வருகின்றனர். இது பற்றியான விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் மக்கள் கூட்டம் எப்படி இருக்கிறது? வெளிமாவட்ட மக்கள் வந்திருக்கிறார்களா ரமேஷ்? அதாவது பல்வேறு ஊர்களிலிருந்து ஏராளமானோர் இங்கு நினைவிடத்துக்கு வந்திருக்கிறார்கள். அதனுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதாவது பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றால் கூட அதிக அளவிலான மக்கள் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த கூட்டம் என்பது இருக்கிறது. அதாவது காமராஜர் சாலையிலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு காவல் என்பது போடப்பட்டிருக்கிறது. வழக்கத்திற்கு அதிகமான போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. எங்க திருவல்லிக்கேணி காவல் துணை கண்காணிப்பாளர் பெருமாள் தலைமையில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயுதப்படை போலீசாரும் இங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அரையாண்டு தேர்வுகள் முடிந்த பிறகு அதிக அளவிலான மாணவ மாணவிகளோடு குடும்பத்தோடு பொதுமக்கள் வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த காட்சிகள் தான் நீங்கள் பார்க்கிறீர்கள். இதுக்கு நீண்ட வரிசை என்பது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வருபவர்களுக்கு உணவு, தண்ணீர் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. நேரடியாக நாம் இங்கு வந்திருக்கக்கூடிய மக்களிடம் பேசும்பொழுது மறைந்த முதலமைச்சர் தன்னுடைய இன்ஸ்பிரேஷன் என்ற அடிப்படையில் பல்வேறு மாணவிகளை தங்களுடைய பெற்றோர் கூட்டு வந்து நம்மால் பார்க்க முடிகிறது. நேரடியாக சங்கீதா என்ற மாணவி நம்மிடம் கூட பேசலாம். மேடம், நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க? எதுக்காக வந்திருக்கீங்க? வருஷாக்கத்துலேருந்து வரோம். நாங்கள் எங்கள் அம்மாவோட சமாதியை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். அவங்க நான் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் படிக்கிறேன். எங்களுக்காக நிறைய செஞ்சுருக்காங்க. பஸ் பாஸ்லேருந்து அட்லஸ் அது மாதிரி எங்களுக்காக நிறைய உதவி, படிக்கிறதுக்காக அவங்க நிறைய மக்களுக்காக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்க இறந்தாங்கன்னு சொன்னது இன்னும் கூட எங்களால் நம்ப முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பெரியவங்களுக்கு முதியோர் திட்டம், சின்ன பசங்களுக்கு பஸ் பாஸ், ஸ்கூல் ஸ்டடீஸ்லேருந்து எல்லாமே தராங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே இருக்குது, இலவச கல்வி. அவங்க இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் அவங்க எங்களை விட்டு போனதால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மீண்டும் அவங்கள எப்போ பார்ப்போம் அப்படின்றதுல ரொம்ப வருத்தமாக இருக்குது. இனிமேல் அவங்கள பார்க்க முடியாதுன்னும் போது ரொம்ப என்ன சொல்றது, நினைச்சு கூட பார்க்க முடியல அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல்வேறு மாணவிகளுக்கு முன்னுதாரணமாக முதலமைச்சர் விளங்கும் மறைந்த முதலமைச்சர் அந்த அடிப்படையில் தான் தாங்கள் இங்கு வந்திருப்பதாகவும் மாணவிகள் நம்மிடம் தெரிவித்திருக்காங்க.